نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله بلغت الرسالة وأديت الأمانة ونصحت الأمة وكشفت الغمة وجاهدت في سبيل ربك حق جهاده وعبدت ربك حتى أتاك اليقين بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العظيم. இடலாக்குடி கடைத்தெரு இஸ்லாமிய இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற தியாக திருநாள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோட்டாறு இளங்கடை முஸ்லிம் ஜமாஅத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அப்துல் அசீஸ் ஃபித்ரத்துல்லா அண்ணன் அவர்களே, இங்கே இஸ்லாமிய தூண்களில் மிக முக்கிய தூணாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி மனதிலே ஆழ பதிகின்ற விதத்திலே ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற கோட்டாறு பாபா காசிம் அலியுல்லாஹி ஜும்மா மஸ்ஜிதினுடைய சங்கை மிக்க இமாம் ஷேக் ஒலி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு மார்க்கத்தினுடைய கருத்துக்களை செவிமடுப்பதற்காக வேண்டி குழுமியிருக்கின்ற சமுதாய பெரியவர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான என் அருமை இஸ்லாமிய இளைஞர் பெருமக்களே, வருங்கால இந்தியாவினுடைய இஸ்லாம் எப்படி இருக்குமோ என்று ஏக்க பார்வை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வருங்கால சந்ததிகளே, நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று ஆளாகி இந்த சமூகத்திலே ஒரு மனிதன் தான் என்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அல்லாஹ் ஒரு காரணமாக ஏற்படுத்தி தந்த எங்களை ஈன்றெடுத்த எங்களின் தாய்மார்களே, வருங்கால தாய்மார்களான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், நம்மை சார்ந்தவர்கள் மீதும், நாம் நேசிப்பவர்களின் மீதும், நம்மை நேசிப்பவர்களின் மீதும், துஆவை கொண்டு வசியத்தை செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல துஆவோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இடலாக்குடி
வரலாற்று சிறப்புமிக்க ஊர். மீண்டும் புதிய வரலாறு படைப்பதற்காக வேண்டி இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் இதோ புறப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு சுப செய்தி சமீப காலங்களிலே இடலாக்குடி இஸ்லாமிய இளைஞர்களுடைய செயல்பாடுகள் இந்த மாவட்டத்திற்கு, இந்த மண்ணிற்கு ஒரு சுப செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். கடைத்தறி இஸ்லாமிய இளைஞர்கள் சில காலங்களுக்கு முன்னால் எப்படி பார்க்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் அந்த இளைஞர்களுடைய உள்ளத்திலே. அவர்களாகவே முன்வந்து அவர்களாகவே இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் இறங்கி, எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் என்பதை கூட தெரியாத அப்பாவி இளைஞர்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஆர்வம். இன்று ஊடகங்களை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னருமை இஸ்லாமிய இளைஞர்களான இந்த தம்பிமார்களுக்கு உலகெங்கிலும் இஸ்லாம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குமரி மாவட்டத்திற்கு இஸ்லாத்தை விதைத்துக் கொடுத்த இடலாக்குடிய மண்ணில் இஸ்லாம் தழைத்தோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு 10 தினங்களாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய உள்ளத்தினுடைய எழுச்சியை நினைக்கிற பொழுது உண்மையிலேயே கண்ணீர் விட தோன்றுகிறது. அல்லாஹுவே, 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 என் அருமை இஸ்லாமிய இளைஞர்களான இந்த தம்பிமார்களுடைய எண்ணங்களை, செயல்களை, அவர்களுடைய வழிபாடுகளை நீ அங்கீகரிப்பாய் அல்லாஹ் என்று நாம் எல்லோரும் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறோம். கியாமத் நாள் வரையிலும், மரணம் வரையிலும் இந்த நிலையிலே அவர்களுடைய செயல்பாடுகளை நீ நீடிக்க செய்ய வேண்டும் அல்லாஹ் என்றும் என் அருமை தம்பிமார்களுக்காக வேண்டி நாம் அனைவர்களும் துஆ செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்வு நடக்க வேண்டியது. ஆனால் தம்பிமார்களுக்கு போலீஸ் பெர்மிஷன் வாங்க வேண்டும் என்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸ் தெருவுக்குள்ளதான் நடத்துறோம். இதுக்கெல்லாம் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கணுமாங்கிறது தெரியல. கடைசி கட்டத்தில் அவர்கள் போராடினார்கள். ஸ்டேஷனுக்கு முன்னால் நின்று கதறினார்கள். நம்முடைய நிர்வாக பெருமக்களையும் அழைத்து அவர்களும் வந்து பேசினார்கள். இருந்தாலும் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு கட்டுப்பட்டு தான் இந்திய இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களுடைய இந்த தேடலை, இந்த விரும்பலை, இந்த ஆர்வத்தை, இந்த உணர்ச்சி பெருக்கை பார்த்த போலீஸ் அதிகாரி கூட தன்னுடைய கடும் பிடியை கொஞ்சம் உலர்த்தி கொண்டு, தளர்த்தி கொண்டு, இன்றைய தினம் இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தலைவர் அவர்கள் சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கலாம், அதைவிட மிகச் சிறப்பாக இன்றைய தினம் நடத்துவதற்காக வேண்டி இவர்கள் போராடிய போராட்டம் பார்க்கிறோமா இல்லையா? 2 வீலரிலே 2 சக்கர வாகனங்கள், இடலாக்குடியினுடைய இளைஞர்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய 2 சக்கர வாகனங்கள் எப்படியெல்லாம் ஸ்கிட் அடிக்க பயன்படுத்தப்படும் என்பதை டவுனில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும். அதே இடலாக்குடி இளைஞர்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய 2 வீலர்கள் பயானுடைய நிகழ்வுகளுக்காக வேண்டி இருவர் அமர்ந்து கொண்டு சேர்களை கையிலே தாங்கிக் கொண்டு வந்து அவர்கள் வரிசையாக போடுகின்ற அந்த காட்சியை பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே ஒரு ஹதீஸிலே நமக்கு இப்படி சொல்லுவார்கள். ஒருவரிடத்திலே இருக்கக்கூடிய வாகனம், அன்றைக்கு மிக முக்கியமாக கருதப்பட்ட வாகனம் என்பது குதிரை. அந்த குதிரை அவருக்கு கூலியாக இருக்கும். சில பேருக்கு பொருளாதாரத்திலிருந்து தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு, வறுமையிலிருந்து தங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய பொருளாதாரத்திற்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். வேறு சிலருக்கு விஸ்ருன், அது பாவமாக இருக்கும் என்று சொன்னார்கள். யார் தன்னுடைய வாகனத்தை அல்லாஹ்வினுடைய பாதையிலே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கு, அதற்குரிய சேவைகளை செய்வதற்கு, அல்லாஹ்வினுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணிப்பதற்காக வேண்டி ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறானோ அவனுக்கு அந்த வாகனம் மறுமையிலே கூலியாக இருக்கும் என்று சொன்னார்கள். யார் ஒரு வாகனத்தை கொண்டு தன்னுடைய மனைவியை, மக்களை, குடும்பத்தை, பெற்றவர்களை, உற்றார் உறவினர்களை
அவர்களுடைய சிரமங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, வறுமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி பயன்படுத்துகிறானோ அவனுக்கு அதை அந்த வாகனம் உருவாக்கி தரும் என்று சொன்னார்கள். யாரு? நம்ம அப்படி கடை தெருவில் அல்லது சந்தி தெருவில் அல்லது டவுன்ல அப்படியே போகும்போது பாருடா எஃபிசெட்ல போறான், பல்சர்ல போறான், டியோல போறான்னு எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தன் வண்டி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று சொன்னார்கள் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலத்தில் அப்படி பார்க்கப்பட்ட வாகனங்கள் இன்றைக்கு கடைத்தெருக்க இளைஞர்களுடைய கையிலே மார்க்கத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய பல்சரோ அல்லது எஃபிசெட்டோ அல்லது டியோவோ ஆக்டிவாவோ எந்த வாகனமாக இருக்கட்டும், அந்த வாகனங்கள் இந்த மார்க்க விஷயத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ்வே அல்லாஹ்வே இவர்களுடைய வாகனத்தை இந்த இளைஞர்களுக்கு மறுமையிலே நீ கூலியாக கொடுப்பாய் அல்லாஹ் என்று நாம் இவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறோம். ஒரு பெரிய நல்ல எழுச்சி, புதிய வரலாற்றை நோக்கி இந்த இளைஞர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் கோட்டாறு பள்ளிவாசலுக்கு முன்னால் பெட்டகம் என்கிற ஒரு பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாமல் இடலாக்குடியினுடைய இளைஞர்களால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சிந்தனை கொண்டு வரப்பட்டு மிகச்சிறப்பாக இன்றைக்கு பல்வேறு பாவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய வீடுகளில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஆடைகள், எதற்கும் பயன்படுத்த முடியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த அந்த பழைய ஆடைகள் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பாவங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய உடையாக, தேனி மாவட்டத்தில் உள்ள பாவப்பட்ட முஸ்லிம் அல்லாத தலித்துகளுடைய மானத்தை மறைக்கக்கூடிய உடையாக இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களால் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் யாருக்கோ பயன்படுத்தப்படுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ். இடலாக்குடி இஸ்லாமிய இளைஞர்கள் மீண்டும் பழைய சரித்திரத்தை நோக்கி பாவா காசிம் வலியுல்லாஹி அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த மண்ணிற்கு வந்து இந்த மார்க்கத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு நம்மை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்களோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அவர்களின் வாரிசுகளாக புதிய சரித்திரத்தை நோக்கி இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். 1000 மேடைகளால் மாற்ற முடியாது, 1000 பயான்களால் மாற்ற முடியாது ஒரு மாற்றத்தை இந்த இளைஞர்கள், இந்த பாவப்பட்டவர்கள் இன்றைக்கு நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இந்த சமூகத்தினுடைய KFT, KMEST போன்ற துபாயில் இருக்கக்கூடிய, கத்தாரில் இருக்கக்கூடிய, சவுதியில் இருக்கக்கூடிய, குவைத்தில் இருக்கக்கூடிய, மஸ்கட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய இளைஞர்களும் பெரியவர்களும் இணைந்து இந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் பெரிய அளவிலே கேன்சர் என்கிற ஒரு கொடூர வியாதியினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய நிம்மதியை எல்லாவற்றையும் தொலைத்து சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிரமத்திலிருந்து இந்த சமூகத்தை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதற்காக வேண்டி ஒரு பிரிக்வென்ட், ஒரு முன்னேற்பாடு, ஒரு சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி எல்லாம் கேட்கிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாமும் இடலாக்குடியில் ஒரு அங்கம் வகிக்கக்கூடியவராக இருந்திருக்க வேண்டுமே என்று ஏங்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பாக இந்த இளைஞர்களுடைய அந்நிய தேசத்திலே சம்பாதித்து இந்த இந்தியாவை தலைநிமிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய, இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களுடைய இந்த செயல்பாடு என்பது உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை நோக்கி இந்த சமூகத்தை அழைத்து செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. மாறித்தான் ஆக வேண்டும், நாம் மாறியே ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழலுக்கு வந்துவிட்டோம். இந்த மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் தலைவர் அவர்கள் சொன்னது போன்று இந்த பகுதி முழுவதும், இந்த தெருவில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாற்றத்தினுடைய இந்த ஒளி விளக்கு இந்த மாவட்டம் முழுவதும், இந்த நாடு முழுவதும் பரவலாக்கப்பட வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமூகம் போயிருச்சு. மாட்டுக்கறியை சாப்பிட்டதுக்காக வேண்டி ஒரு மனுஷனை அடித்து கொன்ற அந்த துயரமான ஒரு நிகழ்வு ஜனநாயகம் பேசப்படுகின்ற இந்த இந்திய திருநாட்டிலே
உலகத்திலேயே சமூகம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று உயர்வாக பேசப்படக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டிலே காந்தியை தேசப்பிதா என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த ஜனநாயக நாட்டிலே ஒரு முஸ்லிம் தன்னுடைய மதத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் சொல்லுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்ட இந்த நாட்டிலே அவனுடைய பக்ரீதை மாட்டை அறுத்து பலியிட்டு கொண்டாடுவதற்கு இந்த தேசத்தில் உரிமை இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழலை நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயம் நாம் மாறித்தான் ஆக வேண்டும். மாறலனா நம்ம ஃப்ரிட்ஜில் எவ்வளவு மாட்டுக்கறி இருக்கு. போன வாரம் கொடுத்த குர்பான் இன்னும் இருக்குதே. கௌசன்னா வீட்டில் நிறைய இருக்கு போல தெரியுது. வேகமா தலையாட்டுறாரு. எவ்வளவு இருக்குது. நாம் ஒவ்வொருவரும் இந்த தேச பக்தர்களால் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களால் எதிரிகளாக பார்க்கப்படுகிறோம் என்கிற ஒரு சூழல். நம்ம ஃப்ரிட்ஜில் மாட்டுக்கறி இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு இன்றைக்கு முஸ்லிம் சமூகம். வயசான ஒரு ஆளு அகலாக்குனாலே நற்குணம் என்று பெயர். உண்மையிலே அவர் நற்குணம் பெற்றவர். அவங்க மக சாஜிதா சொல்றாங்களே, எங்க வீட்டுல என்ன சமைச்சாலும் இந்த தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து சகோதரர்களுக்கும் நாங்கள் கொடுத்து எங்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் அவர்களுக்கு கொடுத்து வருகிறோம். எங்க வீட்டுல இறைச்சி வாங்கி சாப்பிட்டவங்க, எங்க வீட்டுல மீன் வாங்கி சாப்பிட்டவங்க, எங்க வீட்டுல சாம்பார் வாங்கி சாப்பிட்டவங்க யாருடைய ஒரு தூண்டுதலின் பெயரால் கத்தியையும் கம்பையும் கடப்பாறையையும் கொண்டு வந்து என்னுடைய சகோதரனையும் தகப்பனையும் அடிக்கின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹ் இவர்களுக்கா நாங்கள் அர்ப்பணித்து உணவளித்தோம் என்று கதறுவதை தவிர வேறு வழியில்லை என்று கதறி துடிக்கின்ற ஒரு இந்தியாவினுடைய இளம் பெண்ணினுடைய கண்ணீர் நம்முடைய நெஞ்சத்தை எல்லாம் உலுக்கிக் கொண்டிருக்கிறது. என்ன பாவம் செஞ்சோம்? இந்தியாவில் முஸ்லிமாக பிறந்தது பாவமா? இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி நம்மை அர்ப்பணித்துக் கொண்டது பாவமா? இந்த தேசத்தில் ஒதுக்கப்பட்ட பொழுது அந்நிய தேசத்திலே சென்று இந்த தேசத்தை தரைநிமிர செய்து கொண்டிருப்பது பாவமா? அப்படின்னு எல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாம மாறித்தான் ஆகணும். நம்ம எப்படி மாறணும்னு அவன் ஆசைப்படுறான் தெரியுமா? இந்த பாசிச சக்திகள், இந்த கடைத்தறி இஸ்லாமிய இளைஞர்கள் அல்லது இடவாக்குடி இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படி மாற வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் தெரியுமா? நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் இன்று படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்ஜினியரிங் படிக்கிறீர்கள், மருத்துவம் படிக்கிறீர்கள், நல்ல நல்ல உத்தியோகத்தை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் படித்த நிறைய பெரியவர்கள் உங்களுக்கு கல்வி ரீதியான வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேனா பிடிக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய கரங்களில் ஆயுதம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஜெலட்டின் குச்சிகள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த தேச விரோதிகள் என்ற அண்டை பகுதியில் இருக்கக்கூடியவர்களால் நாம் அப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனாலதான் இது மாதிரியான தூண்டுதல்கள் மீண்டும் மீண்டும் தூண்டப்படுகிறது. இங்கதான் நாம சிந்திக்கணும். அவன் நம்மளை தீவிரவாதியா ஆக்கணும்னு நினைக்கிறான். நம்ம முடிவெடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒருபோதும் ஆயுதம் எடுக்க மாட்டோம். இந்த தேசத்திற்கு ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுதே தவிர இந்த தேசத்திற்காக வேண்டி ஆயுதம் எடுத்தவர்களுடைய சந்ததிகள் நாங்கள் இந்த தேசத்திற்காக வேண்டித்தான் ஆயுதம் எடுப்போமே தவிர இந்த தேசத்திற்கு எதிராக ஒருபோதும் ஆயுதம் எடுக்க மாட்டோம் என்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையை இஸ்லாமிய இளைஞர்களிடத்திலே விதைக்க வேண்டிய தருணம் இது. ஆனா நம்மால என்ன பண்றா தெரியுமா? அண்ணன் சொன்னது மாதிரி வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல I am from Tamil Nadu. I eat beef. Murder me if you can. அப்படின்னு போட்டோவை பெருமையா போடுறாரு. நான் மாட்டுக்கறி சாப்பிடுறேன், நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், எடலாக்குடியில் இருக்கிறேன், தெருவு சந்தி தெருவோ, கடை தெருவோ, பள்ளி தெருவோ, வேம்படி தெருவோ, இல்ல ஹவா நகரோ எங்கேயோ போட்டுட்டு அட்ரஸை போட்டுட்டு முடிஞ்சா என்ன கொண்டு பாரு. ஏங்க, மாட்டுக்கறி சாப்பிடுறதுக்காக வேண்டி உயிர் விடுற கூட்டமாங்க நம்ம உயிர் என்ன அவ்வளவு மட்டமானதா? மாட்டுக்கறி சாப்பிடுற என்ன கொண்டு பாரு. போன ரமலான்ல சைனாவில் ஸ்கூல்ல தொழக்கூடாது நாங்க. நோன்பு காலத்துல ஆபீஸ்க்கு வரக்கூடியவங்க யாரும் நோன்பு வைக்க கூடாதுன்னாங்க.
தெருவுக்கு வந்தார்கள் தாய்மார்கள். சைனாவில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு ஏறத்தாழ 2.5 லட்சம் மக்கள் பீஜிங்கினுடைய நகரத்திலே வந்து நாங்கள் சுஜூது செய்கிறோம். சைனாவே, நீ அமெரிக்காவை மிரட்டலாம், ரஷ்யாவை மிரட்டலாம், இந்தியாவை மிரட்டலாம், நாங்கள் சுஜூது செய்வதற்கு எங்களுடைய நெற்றியை இந்த தரையில வைப்பதற்கு தீர்மானித்து விட்டால் சைனாவினுடைய ராணுவமே உன்னுடைய ஆயுதத்தால் எங்களுடைய தலைகளை எடுத்துக்கொள், சுஜூது செய்வதை தடுக்க முடியாது என்று கர்ஜித்த பீஜிங் நகரத்து பெண்களுடைய ஈமான் அது எங்க இருக்கு? நம்ம சொல்றோம் நான் மாட்டுக்கறி சாப்பிடுறேன், முடிஞ்சா என்ன கொண்டு பாரு, இதாங்க வீரம். இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். நம்ம ஆளும் இதைத்தான் செய்யறான். அவன் எதிர்பார்க்கிறதும் இதைத்தான், நம்ம ஆளும் அதைத்தான் செய்துட்டு இருக்கான். இன்னைக்கு வருத்தத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். இன்னைக்கு லுகுர் தொழுகைக்காக வேண்டி கலாச்சார பள்ளியில யதார்த்தமா ஒரு திருமணத்துக்கு வந்த நேரத்தில் அங்க போனேன். ஒரு பையன் பதட்டத்தோட வந்து நின்னான். உங்கள்கிட்ட பேசணும்னா பேசுற நேரத்தில் அவன் சொன்னான், அம்சா ஒரு மண்டபத்தில் ஒரு கல்யாணம், நான் வந்து ரொம்ப நாளா கேமராமேனா இருக்கிறேன், நான் வேலை செய்யறது ஒரு ஹிந்து சகோதரன்ட்ட, அவங்க தான் எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, கூட்டிட்டு போவாங்க, அவங்களோட போய் நானும் கேமரா எடுப்பேன். இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், பொண்ணு வீட்டு சார்பா நாங்க போயிருக்கிறோம். மேடையில் வச்சு வீடியோ எடுக்கிற நேரத்தில் மாப்பிள்ளக்கார பையன் சொன்னா, என்னை கூப்பிட்டுட்டு, அந்த பையனை கூப்பிட்டுட்டு, உன் பொட்டை அழிச்சிட்டு கையில் ஒரு சிவப்பு கயிறை கட்டி இருக்கே, அதையும் அவுத்துட்டு வந்து கேமரா எடு, இல்லை நான் வெளியே போ அப்படின்னா. இப்படி சொல்லலாமா அலிம்சா? இந்த கேமரா எடுக்கிறதே பெரிய தப்பு. திருமணங்கள்ல நம்ம பார்க்கறதுக்கு முன்னால நம்ம பொண்ணை யார் பார்க்கறா? கேமராமேன் பார்க்கறான், அது வேற விஷயம். ஆனால் கேமராவுக்கு சொல்லிட்டு வந்த பையனை நீ கையில இருக்கிற கயிறை அவுத்துரு, பொட்டை அழிச்சிருன்னு சொன்னா, அந்த பையன் சொன்னா, அதெல்லாம் அப்படியெல்லாம் செய்துட்டு என்னால கேமரா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்துட்டான். அவன் ரொம்ப வருத்தப்படுறான். என்னடா துளுக்க போயிடும், இப்படி ஆயிட்டானுல. அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஆதார் அட்டைக்காக வேண்டி போட்டோ எடுக்க நம்முடைய சமுதாயம் சென்றது. இப்ப நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு சங்கை மிக்க இமாம் எப்பவும் தொப்பியோட இருப்பாங்க. நானாவது பாதி நேரத்தில் தொப்பி போட்டிருப்பேன், பாதி நேரத்தில் தொப்பி போடாம இருப்பேன். ஆனால் அவர் எப்பொழுதும் தொப்பியுடனேயே இருப்பார். அவருடைய வீட்டு பெண்கள் எப்பொழுதும் பர்தாவுடனேயே இருப்பார்கள். ஆதார் அட்டைக்காக வேண்டி போய் அமர்ந்து போட்டோ எடுக்கிற நேரத்தில் பாய் தொப்பி எடுங்க பாய் அப்படின்னு சொன்ன உடனே இமாம் எனக்கு ஆதார் அட்டையே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. நம்முடைய உணர்வு அப்படித்தான் இருக்கும். அப்படி சென்ற எத்தனையோ பெண்கள் நீங்கள் காதை வெளியே காட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது முடியாது, நான் காதை வெளியே காட்டி ஆதார் அட்டைக்கு போட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆதார் அட்டை வேண்டாம் என்று சொன்ன இடமாக்குடியில் நிறைய பெண்கள், நிறைய தாய்மார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நம்ம உணர்வு அப்படி இருக்கும்போது ஒரு இந்து சகோதரனுடைய உணர்வை அதை நம்ம மதிக்க வேண்டாமா? நான் அவரை கூப்பிட்டுட்டு, அந்த சகோதரனை கூப்பிட்டு, கேமராமேனை கூப்பிட்டு பள்ளிக்கு வர சொல்லி அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். சகோதரா, அவர் சொன்னது இஸ்லாம் இல்லை, மார்க்கம் அப்படி போதித்து கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி கிறிஸ்தவ பாதிரிமார்கள் வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலேயே அவர்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். மஸ்ஜிதுன் நபவியில் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கிறிஸ்தவ முறைப்படி வணக்கம் செய்தார்கள். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அதனால அந்த ஒரு தனி மனுஷன் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி தயவு செய்து நீ இஸ்லாமியர்களை தப்பா நினைச்சிடாத தம்பி, நீ முஸ்லிம்களை தப்பா நினைச்சிடாத. அந்த பையன் செஞ்சது தப்பு தான், அவன் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அவன் கையை பிடிச்சு சொன்ன உடனே தாரை தாரையாக அவனுக்கு கண்ணீர் வந்தது. என்னுடைய நாட்டில், நான் பிறந்த மண்ணில் நான் பொட்டு வைக்க கூடாது என்று சொல்வதற்கும், நான் கயிறு கட்டக்கூடாது என்று சொல்வதற்கும் அவன் யார்? இப்படி எல்லாம் இருந்தா எங்களுக்கு உங்க மேல வெறுப்பு வராம என்ன செய்யும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பார்வையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அவன் எதை எதிர்பார்க்கிறானோ அதுதான் இவன் செய்யறான். நம்மள்ட்ட போய் என்ன தொப்பி, அப்படி சுசீந்திரத்துக்கு போறோம் அல்ல வெள்ளாடிச்சு வழியா கடந்து போறோம், என்ன தொப்பி அப்படின்னு கூப்பிட்டா நம்முடைய உணர்வு எப்படி வலிக்கும்? என்னடா தாடி வச்சிருக்கிய, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம், என்னடா தாடி வச்சிருக்க, பாஸ்போர்ட் என்கொயரிக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, என்ன பாய் என்ன இயக்கத்தில் இருக்க, கேட்கும் போது உள்ள வலிக்குதா இல்லையா?
அதே உணர்வுதானே கிறிஸ்தவ சகோதரனுக்கு இருக்கும், அதே உணர்வுதானே இந்து சகோதரனுக்கு இருக்கும். எவனோ செய்கிற ஒரு தவறை வைத்துக் கொண்டு நம்முடைய அண்டை வீட்டுக்காரனான இந்து சகோதரனுடைய மனதை புண்படுத்துவது என்பது அவன் எதை எதிர்நோக்கி இந்த சமூகத்தை அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அந்த பாதையில இந்த சமூகம் பயணித்து விடக் கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ISIS இணைய வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்தது, இணைந்தார்கள். ஈஜிப்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முர்சியினுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்தது, அதை அவர்கள் செய்தார்கள். பஷார் அல் ஆசாத்தை சிரியாவிலே எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ISIS ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்தது, அதை அந்த முஸ்லிம்கள் செய்தார்கள். என்னருமே இஸ்லாமிய இளைஞர்களே, வரலாற்று சிறப்புமிக்க எடலா குடியினுடைய இஸ்லாமிய இளைஞர்களே, பாசிச சக்திகள் எடலா குடியினுடைய இஸ்லாமிய இளைஞர்களுடைய கரத்திலே இருக்க வேண்டியது பேனா அல்ல, ஸ்டேதஸ்கோப் அல்ல, இன்ன பிற விஞ்ஞான கருவிகள் அல்ல. அவர்கள் ஆயுதம் வைத்திருக்க வேண்டும் என்று ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகார மையத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே என்னருடைய இஸ்லாமிய இளைஞரே, நீ பேனா பிடிக்க வேண்டும் சகோதரா, நீ ஸ்டெதஸ்கோப்பை பிடிக்க வேண்டும் சகோதரா, நீ ஆய்வு களத்திலே இறங்கி ஆய்வு கருவிகளை நீ பயன்படுத்த வேண்டும் சகோதரா. அதன் மூலமாக இந்த தேசத்திற்கு நீ கடமையாற்றி இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அதோடு இணைந்து இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்பதிலே மிக கவனமாக நீ இருக்க வேண்டும். எனவேதான் நாம் சொன்னது, நாம் மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். இல்லைன்னா சீரழிஞ்சிருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், சீரழிஞ்சிருவோம். ஈராக்கினுடைய முஸ்லிம்கள், சிரியாவினுடைய முஸ்லிம்கள், ஈஜிப்தினுடைய முஸ்லிம்கள் கிரீஸ் நாட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஒரு ரப்பர் படகுல 100 குடும்பம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஒரு ரப்பர் படகுல 100 குடும்பம் போய் சேருவோமா என்னன்னு தெரியாது. மியான்மரில் இருந்து இங்கே வந்து ஒரு 5 சென்ட் நிலத்துல 40 குடும்பங்கள் பட்டினி கிடந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் இந்த சமூகத்தை மாற்றி விடுவான் என்பதுதான் இந்த சமூகத்திற்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. எனவே அல்ஹம்துலில்லாஹ் நாம் சந்தோஷப்படுகிறோம். இடலாக்குடியினுடைய இளைஞர்களுடைய இந்த மாற்றத்தை அல்லாஹ் நிரந்தரமாக சிறந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல பயணமாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. நாம் இங்கு தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய உணர்வுகளை அடக்க வேண்டும். அதுதான் நம்முடைய உணர்வுகளை அவர்கள் தூண்டுகிறார்கள். என்னுடைய தாய்மார்களே, நம்முடைய உணர்வுகளை நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சேனல்கள் தூண்டிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கோபத்தை, நம்முடைய தாபத்தை, நம்முடைய ஆசாபாசத்தை, நம்முடைய காமத்தை, நம்முடைய பாசத்தை, நம்முடைய துக்கத்தை ஒரு சீரியலிலே, ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு பெண்ணினுடைய எதையெல்லாம் தூண்ட முடியுமோ அத்துணை குணாதிசயங்களையும் தூண்டுவதற்காக வேண்டித்தான் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய டிவி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நாம இன்ஷா அல்லாஹ் அதை அடக்கணும். அதான் இஸ்லாம். அதை அடக்கிறது தான் இஸ்லாம். உணர்வுகளை அடக்கிறது தான் இஸ்லாம். ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம உணர்வை வெளிப்படுத்திடுவோம். அதை அடுத்தவன் புரிஞ்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம கோபத்தை நான் பட்டு பட்டுன்னு பேசுறவன் சொல்றோமா இல்லையா? இதே மாதிரி பட்டு பட்டுன்னு நமக்கு முன்னால நம்ம மனைவி பேசினா சம்மதி பொறுத்துக்க முடியுமா? நம்ம பிள்ளை பேசினா, நம்ம இமாமு பேசினா, நம்ம ஊர்க்காரங்க பேசினா, ஆனா நம்ம மட்டும் அதை பொறுத்துக்க மாட்டோம். நம்ம சொல்ல நல்லா பட்டு பட்டுன்னு பேசிடுவேன், எதையுமே மனசுல வச்சிருக்க மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகள் யார் என்று கடைசி வரையிலும் சொல்லவே இல்லை. சொல்லி இருக்கலாமா இல்லையா? இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்வலி மினன் நார் வலம் தஜித் லஹும் நஸீரா. குர்ஆன் சொன்னது நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடியாழத்திலே இருப்பார்கள் என்று. வலம் தஜித் லஹும் நஸீரா, எந்த உதவியும் அவர்களுக்கு கிடைக்காது என்று முனாஃபிக்குகளை பற்றி மிக மோசமாக வர்ணித்த குர்ஆனுடைய வசனத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லி காட்டிய அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யார் முனாஃபிக்குகள் என்று ரசூலுக்கு தெரிந்தும் கூட யார் முனாஃபிக்குகள் என்று பகிரங்கமாக சொல்லவே இல்லை. அதை சொல்லி இருக்கணும்ல முதல்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுத்தார்கள். இஸ்லாம்னா என்ன? நம்ம உணர்வை அடக்கணும். பீஃப சாப்பிட்டா வெட்டு வேணும் அவன் சொல்லுவான். நம்ம என்ன செய்யணும்? கொந்தளிச்சிருக்க கூடாது. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவேன்னு அவன் சொல்லுவான்.
நம்ம என்ன செய்யக்கூடாது? கொந்தளிக்க கூடாது. நீங்க எல்லாம் மோடிக்கு ஓட்டு போடலன்னா பாகிஸ்தானுக்கு போடான்னு கிரிஜிராஜ் சிங் சொல்லுவான். நம்ம என்ன செய்யக்கூடாது? விப்ராலப்படக்கூடாது. முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிந்து கொண்டு எக்ஸாம் எழுத வருகிற நேரத்திலே அவர்களுடைய பர்தாவுக்கு உள்ளே பிட்டடிக்கக்கூடிய பேப்பரை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று நேர்பட பேசி நிகழ்ச்சி போன்ற நிகழ்ச்சியிலே எச்சி ராஜா சொல்லுவான். நம்ம என்ன செய்யக்கூடாது? வெப்ராலப்படக்கூடாது. இங்க அறிவுபூர்வமா சிந்திக்கணும். நீங்களே வெப்ராலப்பட்டு தானே எச்சி ராஜாங்கிறீங்க. இது குறைந்த அளவு வெப்ராலம். இது ஜனநாயகம். இது என்ன செய்ய இந்த நாடு அனுமதித்திருக்கிறது, இந்த தேசம் அனுமதித்திருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு உட்பட்டு பேசுகிறோம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? வெப்ராலப்படக்கூடாது. இதை எப்படி எதிர்கொள்றது? அம்மார் இப்னு யாசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறோம் நபியே, நாங்கள் வேதனைப்படுத்தப்படுகிறோம் நபியே, நாங்கள் சுஜூத் செய்ய முடியவில்லை நபியே, அல்லாஹ்வை அழைக்க முடியவில்லை நபியே, காபாவை வலம் வர முடியவில்லை நபியே, எங்களுடைய மார்க்கத்தினுடைய அமல்களை செயல்படுத்த முடியவில்லை நபியே. யா ரசூலல்லாஹ், நீங்கள் துஆ செய்ய வேண்டும் நபியே, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் நபியே, எங்களுக்கு அமைதி வேண்டும் யா ரசூலல்லாஹ். இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி தாருங்கள் நபியே, நீங்கள் அனுமதி தாருங்கள் நபியே, என்னுடைய வாள் துடித்துக் கொண்டிருக்கிறது நபியே. யாரெல்லாம் நம்முடைய சுஜூதை தடுக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்முடைய தவாஃபை தடுக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மை அமல் செய்ய விடாமல் தடுக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துவதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் நபியே. ரசூலுல்லாஹ் ரெண்டு பேர்ட்டையும் என்ன சொன்னாங்க? இதை விட ரொம்ப மோசமாக இதற்கு முன் சென்ற சமூகம் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அம்மார்ட்டையும் யாசிர்ட்டையும் சொன்னாங்க, ஹப்பாப்ட்டையும் சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹம்சாட்ட சொன்னாங்க, கோபப்படாதீங்க ஹம்சா, அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரையறை இருக்கிறது, கொஞ்ச நாள் பொறுங்க, கொஞ்ச நாள் இதையெல்லாம் சகித்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ். சன்னாவிலிருந்து ஹலரமௌத் வரைக்கும் ஒரே ஒரு பொம்பளை தனித்தனியா இரவு நேரத்தில் அல்லாஹுவை மட்டும் பயந்து, அவளிடத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்காக வேண்டி ஓநாயை மட்டும் பயந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அப்படின்னா ஒரு காலகட்டம் வரும் இன்ஷா அல்லாஹ். இப்ப என்ன செய்யணும்? வெப்ராலப்படக்கூடாது, இப்ப கோவப்படக்கூடாது. நான் அப்படி செஞ்சிருவேன், நான் இப்படி செஞ்சிருவேன், நாங்கெல்லாம் இறங்கினா யாரு தெரியுமா, ஒருவன் 10 பேருக்கு சமம், வந்து பாருடா எடலா குடிக்கு, இந்த சவடாலெல்லாம் அடிக்க கூடாது. இது இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் செய்யக்கூடாது. முஸ்லிம் என்றால் மிக கண்ணியமானவர்கள், மிக நாகரீகமானவர்கள், நல்ல பண்புடையவர்கள், மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்கள் என்று நம்மை மதிக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஹிந்து சகோதரர்கள் இந்த குமரி மாவட்டத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன். காவல்துறை எல்லாம் காவிமயமாக்கப்படவில்லை அப்படின்னா நம்ம இங்க உட்கார்ந்து இன்னைக்கு இந்த பயான் கேட்டிருக்க முடியாது. அப்படிதானா இல்லையா? முஸ்லிம் சமூகம் என்னை தீவிரவாதி என்று சொன்ன பொழுது ஜகாத்து பணத்தை வாங்கி எடலாக்குடிக்கும், திட்டுவிளைக்கும், லாயத்துக்கும், ஏர்வாடிக்கும், மேலப்பாளையத்திற்கும் வழங்கி அங்கிருந்து தீவிரவாதத்தை இவர் போதித்துக் கொண்டிருக்கிறார், பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று இந்த சமூகத்திலே மூத்தவர்கள் எங்களுக்கு முன்னால் வைத்து காவல்துறை அதிகாரிகளிடத்திலே சொன்ன பொழுது அந்த காவல்துறை அதிகாரி தனியாக என்னை அழைத்து சொன்னார், ஷவுகத் பாய் வேண்டாம், இந்த சமூகம் இருக்குத உங்களை மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ள தள்ளி பெரிய தீவிரவாதை ஆக்கிடுவான், அதனால பார்த்து இருந்துக்கோங்க பாய் என்று சொன்ன காவல்துறை உயரதிகாரிகளும் இந்த மண்ணில் உண்டு. அதனால நம்ம எல்லாரையும் மோசமானவனா பார்க்க கூடாது. நிறைய நல்ல சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாதிப்பு என்கிற வரக்கூடிய நேரத்தில் எதிர்த்து தாக்குவதற்கு, எதிர்த்து நிற்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது, இந்தியாவினுடைய ஐபிசியும் அனுமதிக்கிறது. அந்த நேரத்தில் அடி வாங்கிக்கிட்டு நான் சட்ட ரீதியா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய உணர்வுகளை தூண்டி சீண்டி நம்மை மிக மோசமானவர்களாக சித்தரிக்க முயற்சிக்கின்ற பொழுது இந்த சமூகத்தினுடைய குறிப்பாக இளைஞர்கள் மிக அற்புதமாக தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் மூலமா இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், வைன் தத்தவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் சும்மலாயக்கூனு அம்சாலக்கும். நீங்க மாறிக்கிடுங்க, தயவு செஞ்சு இடலாக்குடி இளைஞர்களே, குமரி மாவட்ட இளைஞர்களே, தமிழக இளைஞர்களே, பெரியவர்களே, முஸ்லிம்களே, உலகத்தில் உள்ள அனைத்து பேர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், தயவு செஞ்சு நீ மாறிக்கோ, இல்லைனா உனக்கு பகரமாக வேறொரு சமூகத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். பிரான்ஸ்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல
2 பேர் பர்தா போட்ட ஒரு முஸ்லிம் பெண். இது நீங்க ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த முஸ்லிம் பெண்ணிட்ட போய் அரபு தேசத்திலிருந்து குடியேறிய வேறொரு முஸ்லிம் பெண்ணு போய், நம்ம எல்லாம் பிரான்ஸுக்கு பொழைக்கத்தானே வந்திருக்கோம். அந்த பொண்ணு இப்படி சொல்லுது. அந்த பொம்பளை 2 பேர் பேசிக்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்ல. நம்ம எல்லாம் பிரான்ஸுக்கு பொழைக்கத்தானே வந்திருக்கோம். பொழைக்க வந்த இடத்துல எதுக்கு இந்த பர்தா, இந்த ஹிஜாப், இதெல்லாம் வந்தமா, சம்பாதிச்சமா, ஊர்ல சேமிச்சமா, வீடு கட்டணமா, நிலத்தை வாங்கணுமா, ஊருக்கு போனோமான்னு இருக்கணும். இங்க வந்து ஹிஜாபு, புர்கா, தாவா அப்படி இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்படியும் நிறைய பேர் நம்மளாலையும் இருப்பான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு தாவாவினுடைய களம் என்பது உண்மையிலேயே நம்முடைய ஊரை விட வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பாதிப்பதற்காக வேண்டி சென்ற இளைஞர்களால், பெரியவர்களால் மிகச்சிறப்பாக நடத்தப்படுகிறது. உகா சேவா போன்ற மிகச்சிறந்த ட்ரஸ்டுகள், மிகச்சிறந்த சேவை மையங்கள் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அங்கிருப்பவர்களால் நம்ம சம்பாதிச்சோம், நம்ம சாப்பிட்டோம், நம்ம இடத்தை வாங்கணுங்கிறது இல்லாம நம்மால் முடிந்தது இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அல்ஹம்துலில்லாஹ் நிறையவே இருக்கிறது. அப்ப அந்த பொம்பளை, இந்த பொம்பளைட்ட எப்படி சொன்னாங்க? அந்த பொம்பளை சொன்னா, நான் பிரான்ஸுக்காரி. நான் யாரு? பிரான்ஸுக்காரி. நான் ஒன்னும் அரபு தேசத்திலிருந்து இங்கு குடியேறியவள் அல்ல. நீ எனக்கு இந்த மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கணும். நீ எனக்கு இந்த மார்க்கத்தை சொல்லி தந்திருக்க வேண்டும். நானாக படித்துதான் இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டேன். தயவு செய்து பூர்வீக முஸ்லிம்களான நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தினுடைய பண்புகளை சரியாக வெளிப்படுத்தினால் இந்த பிரான்சில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் என்றைக்கோ முஸ்லிமாக இருப்போம். செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணு. நீ எதுக்கு வெட்கப்படுற? உன்னுடைய மார்க்கம் என்ன என்பதை நீ வெளிப்படுத்து. நாங்கள் அறியாமல் இருக்கிறோம், நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம். முன்னமே தெரிந்திருந்தால், முன்னமே எங்களுக்கு இது சம்பந்தமான விளக்கம் கிடைத்திருந்தால் நாங்கள் என்றைக்கோ முஸ்லிமாகி இருப்போம். நமக்கெல்லாம் தெரியும் என்னருமை இஸ்லாமிய தாய்மார்களே, ஒரு சமூகத்தினுடைய இளைஞர்கள் மாறுவதற்கு என்னருமை தாய்மார்களே, உங்களுடைய பணி, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு முழு நேரத்திலும் சீரியல்களிலும், சினிமாக்களிலும், இன்ன பிற ஊடகங்களிலும் நம்முடைய கவனம் திசை திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரர் சொன்னார், இதா இருக்கிற காலகட்டத்தில் கூட நம்ம உம்மாவும் அல்லது நம்ம உம்மாவும் நம்ம தாத்தாவும் அப்பவும் உட்கார்ந்து அவள் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்காங்களாம். இதா இருக்கிறது அப்படிங்கிறத மகரமானவர்களை தவிர வேற யார்கிட்டையும் பேசக்கூடாது. அது மறைந்து இருக்க வேண்டும். அது ஒரு துக்கம் அனுஷ்டிப்பது. அந்த இத்தாவினுடைய காலகட்டத்தில் கூட சீரியல, சரவணன் மீனாட்சி மாதிரியான சீரியல்களை தவறாம நம்ம தாத்தா பார்த்துடுறா. மாப்பிள்ள போனா போயிட்டு போறான், சரவணன் மீனாட்சியை மிஸ் பண்ண முடியுமா? தாத்தா மட்டும் இருந்து சிரிப்பு வருது பத்தீங்களா? ஏன்னா அவங்க சார்ந்த விஷயங்களை சொன்னாதான் பயான் மாதிரி இருக்கும். இல்லைன்னா உமரை பத்தி, சுமையாவை பத்தி, ஹப்சாவை பத்தி வாய்க்கிலேயே பேசினாலும் என்ன பயான் சொன்னாரு, நம்ம சரவணன் மீனாட்சியை பத்தி, அது குலதெய்வத்தை பத்தி நல்லா பேசின, அவரும் சீரியல் பார்க்காரு போல தெரியுது என்கிற அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தினுடைய பார்வையும் சிந்தனையும். இத்தாவினுடைய காலகட்டத்தில் கூட யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்கிற காலகட்டத்தில் கூட சீரியலோடு, சினிமாவோடு பந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னருமை இஸ்லாமிய தாய்மார்களே, உங்களுக்கு தெரியுமா, நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய பூஜாலாமா என்கிற ஒரு சினிமா நடிகை, அவளுடைய முழுநேர தொழில் என்ன தெரியுமா? தன்னை முழுவதுமாக நிர்மாணப்படுத்திக் கொண்டு அமெரிக்காவினுடைய பிளேபாய் பத்திரிகைக்காக வேண்டி 2 முறை முழு நிர்மாணமாக போஸ் கொடுத்த பூஜாலாமா என்கிற ஒரு பெண்மணி, அவள் ஒரு கையில் மதுக்கோப்பையோடு மறு கையில் புகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய போட்டோ இன்றைக்கும் இன்டர்நெட்டுகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. கத்தாருக்கு அவர் வருகிறார். நேபாளத்தினுடைய காட்மாண்டில் இருந்து கத்தாருக்கு வருகிறார். கத்தாருக்கு வந்து ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வந்த பொழுது அங்குள்ள பெண்களை பார்க்கிற பொழுது எல்லோரும் முகம் முழுக்க மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பூஜாலாமா கூட வந்த பியட்ட கேட்டா, என்னடா நம்ம எதையுமே மறைச்சது கிடையாது, இங்குள்ள பொம்பளைங்க எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமா போச்சு, நம்ம எதையுமே மறைச்சதில்லை, ஆனா இங்க எதையுமே இந்த பெண்கள் காட்டுறதில்லை. அப்பதான் சொன்னாங்க, they are Muslims, இவங்கெல்லாம் முஸ்லிம்கள், இவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை, தங்களுடைய அழகை எந்த ஆணும் பார்த்துவிடக் கூடாது என்பதிலே மிக கவனமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்ன, அப்படி ஒரு ரிலிஜியன் இருக்குதா அப்படின்னா நான் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி 1 மாசம் நாங்க இருந்தாங்க. 1 மாசம் கத்தாரில் இருந்தார்கள், இஸ்லாமிய தாவா மையத்தில் இருந்தார்கள். 1 மாத காலத்திற்கு பின்னால் காட்மாண்டினுடைய ஏர்போர்ட்டிற்கு பூஜாலாமா வருகிறார் என்பதை
காத்து கிடந்த எல்லா மீடியாக்களும் ஒரு அரைக்குறை போட்டோ நமக்கு கிடைச்சிரும். ஒரு நீச்சலுடைய ட்ரெஸ்ல ஒரு போட்டோவை எடுத்து டிவியில போட்டுடலாம், பத்திரிகையில போட்டுடலான்னு எல்லா மீடியாக்காரனும் போட்டோகிராஃபரும் வந்து காத்து கிடக்கிறான். பூஜாலாமாவை தேடினா கிடைக்கவே இல்லை. கடைசியில என்கொயரி பண்ணா பூஜாலாமா எங்க? அவர்கள் சொன்னார்கள் பூஜாலாமா போயிட்டாரு. எங்க போனாங்க? ஒரு கருப்பு உடை அணிந்து, முஸ்லிம்கள் அணியக்கூடிய ஒரு உடை அணிந்து செல்கிறாரே அவர் தான் பூஜாலாமா. மீடியா வேகமா பின்னால போச்சு. என்ன பூஜாலாமா, உங்களை எப்படியோ நாங்க எதிர்பார்த்தோம், ஆனா நீங்க இப்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பூஜாலாமா சொன்னார், நான் இதுவரையில் சினிமாவின் மூலமாக, சீரியலின் மூலமாக, இதர ஊடகங்களின் மூலமாக இந்த சமூகத்தை சீரழித்து விட்டேன் என்று நான் வருத்தப்படுகிறேன். இனிமேல் என்னுடைய பணி என்ன தெரியுமா? உலகத்தின் தலை சிறந்த மார்க்கமான இஸ்லாத்தை நேபாளத்தினுடைய மலைச்சரிவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாவப்பட்ட இந்த இந்து மத பெண்களுக்கு மத்தியிலே போதிப்பதுதான் என்னுடைய முழு நேர பணி என்று இன்றைக்கும் சினிமாவிலே நடித்துக் கொண்டிருந்த, சீரியலிலே நடித்துக் கொண்டிருந்த, முழு நேரமாக தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்த பூஜா லாமா என்கிற அந்த பெண்மணி அம்னா ஃபாரூக்கி என்கிற புனைப்பெயரோடு நேபாளத்திலே இன்றைக்கு தாவா செய்து கொண்டிருக்கிறார். என்னருமே எடலாக்குடியினுடைய உம்மாமார்களே, தாத்தாமார்களே, அக்காமார்களே, குட்டிமாமார்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சீரியல் நடித்த நடிகை, நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சினிமாவில் நடித்த நடிகை, அவன் நேபாளத்தினுடைய மலையோரங்களில் தாவா செய்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? விளைவு என்ன தெரியுமா? போன மாசம் நேபாள அமைச்சரவையில் ஒரு முடிவு எடுத்தான். என்ன முடிவு? நேபாளம் என்பது மதச்சார்பற்ற நாடு. அப்படித்தானா இல்லையா? நேபாளம் என்பது மதச்சார்பற்ற நாடு. இதுதான் தாவாவினுடைய விலை. என் அருமை உம்மாமார்களே, நீங்கள் நினைத்தால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இடலாக்குடியில் நல்ல இளைஞர்கள் வேண்டுமா? அந்த இளைஞர்களை உங்களால் தான் வார்த்தெடுக்க முடியும். நமக்கெல்லாம் தெரியும் அபூ தல்ஹத்துல் அன்சார். நிறைய வரலாறுகளை கேட்டிருப்போம். விருந்து கொடுக்கிறதுல மிகச் சிறந்தவர். அவர் ஆரம்பத்தில் அவருக்கு ரசூலுல்லாவை பிடிக்கவே பிடிக்காது. ரசூலுல்லாவை பிடிக்கவே பிடிக்காது. அவருடைய உடன் உற்ற மிக நெருக்கமான தோழர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் மட்டும் ஏத்துக்கிடவே இல்லை. ரசூலுல்லாவை பார்க்க விரும்புறதே இல்லை. கடைசியில் உம்மு சுலைம் அப்படிங்கிற அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உம்மா, அவங்க கொஞ்சம் நல்ல பேரழகி, ரொம்ப பேறு பெற்ற பெண்மணி. அவங்க வந்து விதவையா இருக்கிறாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு தல்ஹாவுக்கு, அபு தல்ஹாவுக்கு ஆசை. போய் பொண்ணு பேசினாங்க. உம்மு சுலைம் சொன்னாங்க, நான் இப்ப கல்யாணம் பண்றதா இல்லை, எனக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கிறாரு, அந்த பையனுக்கு சரியான ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்ததுக்கு பின்னாலதான் நான் கல்யாணம் பண்றதா ஐடியா. அபு தல்ஹா சொன்னாரு, மதீனாவில் நிறைய பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வந்து உன்னை பொண்ணு கேட்டான்னு எனக்கு தெரியும், என்கிட்ட மஞ்சளும் வெள்ளியும் இல்லை அப்படிங்கிறதுனால தானே, கோல்டும் வெள்ளியும் இல்லைங்கிறதுனால தானே என்ன கெட்ட மறுக்கிற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உதாசீனப்படுத்தினாரு. உம்மு சுலைம் சொன்னாங்க, எப்பா தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஆசைப்படக்கூடியவனா இல்ல, என்னுடைய மகனை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டு இன்ஷா அல்லாஹ் திருமணம் செய்வதாக இருந்தால் உங்களைத்தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. இவரு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? நீங்க காஃபிராவும் நான் முஸ்லிமாவும் இருக்கிறது சரிப்பட்டு வராது. நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், எனக்கு தரக்கூடிய மகரு உங்களுடைய இஸ்லாமாக இருக்க வேண்டும். இப்படி சொல்லணும். ஒரு ஒரு தங்கச்சி WCCக்கோ இல்ல ஹோலி கிராஸுக்கோ போறான். எவனாவது ஒருத்தன் ப்ரொபோஸ், என்ன லவ் ப்ரொபோஸ் பண்றது தானே, பின்னாலே வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்க, முகம் அப்படி இருக்கு, கண்ணு அப்படி இருக்கு, வாய் அப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? நீ காஃபிர், நான் முஸ்லிம், நீ அப்படியே இருந்துட்டு நம்ம இப்படியே இருந்துட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம். இது உம்மு சுலைமினுடைய வழிமுறை. இன்றைக்கு அது பேணப்பட வேண்டும். இன்னைக்கு சமூகத்தில் அந்த வழக்கு, அந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டு அல்லது மறக்கப்பட்டு அது சொல்லப்படாமல் இருக்கிற காரணத்தினால் இஸ்லாமிய பெண்கள் மிக மோசமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல். அப்ப உம்மு சுலைம் சொன்னாங்க, நீ களிமா சொல்லி முஸ்லிம் ஆகிறதா நீ எனக்கு சொல்ல தரக்கூடிய மகர். அல்ஹம்துலில்லாஹ் திருமணம் முடிஞ்சு போச்சு. அது ஒரு நீண்ட வரலாறு. திருமணம் முடிந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை பற்றி அபூ தல்ஹாட்ட உம்மு சுலைம் சொல்றாங்க. ஒரு எடலாக்குடியில ஒரு காக்காவை மாத்தணும்னா தாத்தாவால தான் முடியும், ஒரு உப்பாவை மாத்தணும்னா உம்மம்மாவனால தான் முடியும், ஒரு மச்சான மாத்தணும்னா நம்ம தங்கச்சியால தான் முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை பற்றி நிறைய சொல்ல ஆரம்பிச்ச உடனே அபூ தல்ஹாவுக்கு ஆசை. மஸ்ஜிது நபவிக்கு போனாரு.
ரசூலுல்லாஹ்வையே பார்த்துட்டு இருந்தாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்ணாங்க, எல்லா சஹாபிகளும் போயிட்டாங்க, இவர் இப்படியே ரசூலையே பார்த்துட்டு இருந்தாரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க அபூ துல்ஹா போங்களேன். இல்லை நபியே, இந்த முகத்தை பத்தி என் பொண்டாட்டி சொன்னா, என் வீட்டுக்காரி சொன்னா, அப்பமெல்லாம் எனக்கு புரியல. இந்த முகத்தையா நான் இவ்வளவு நாள் பார்க்க கூடாதுன்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கினேன். இந்த முகத்தையா பார்க்க கூடாது என்று என்னுடைய மனதிலே நான் எண்ணினேன். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நபியே, உங்களோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நபியே. இப்படி எல்லா மஜ்லிஸ்களும் அபூ தல்ஹா எல்லா சஹாபிகளும் சென்றதற்கு பின்னாலும் அமர்ந்து ரசூலை பார்த்து கொண்டே அந்த இஷ்கிலே சொல்லுவார், யா ரசூலல்லாஹ் அஹ்ஃபிது வஜ்ஹக பிவஜ்ஹி யா ரசூலல்லாஹ் அஹ்ஃபிது வஜ்ஹக பிவஜ்ஹி யா ரசூலல்லாஹ். நபியே, என்னுடைய முகத்தை கொண்டு உங்களுடைய முகத்தை பாதுகாக்கும் பாக்கியம் எனக்கு வேண்டும் நபியே. எந்த முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சாரோ, யாருடைய கரத்தை பிடிக்கவே கூடாதுன்னு நினைச்சாரோ, உம்மு சுலைம் என்கிற ஒரு தாயின் மூலமாக, ஒரு பெண்மணியின் மூலமாக அந்த ரசூலினுடைய கரத்தை பிடித்து கலிமா சொல்லி அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருந்து கடைசியில் இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு மாறி போனார். உஹதினுடைய போர்க்களம் அது உச்சகட்டத்தை அடைகிறது. அபூ தல்ஹா கொஞ்சம் ஆஜானுபாகுவாக இருப்பார். ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லி சொல்லி சொல்லி, நபியே, என்னுடைய முகத்தை கொண்டு உங்களுடைய முகத்தை பாதுகாப்பேன் நபியே அப்படின்னு உள தூய்மையோடு சொன்னாரே, அந்த பாக்கியம் அவருக்கு உஹதிலே கிடைத்தது. எதிரிகள் எல்லாம் போராடி கொண்டு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அபூ தல்ஹா ரசூலை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் நிறுத்தி கொண்டு வரக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் தன்னுடைய மார்பினால், தன்னுடைய முகத்தினால் தடுத்தார் என்பது வரலாறு. எந்த முகத்தை பார்க்க கூடாது என்று எண்ணினாரோ, அந்த முகத்தை, என்னுடைய முகம் காயப்பட்டாலும் அந்த முகம் புன்முறுவலோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பதற்கு துணிந்த அபூ தல்ஹாவை உருவாக்கியது உம்மு சுலைம் என்கிற பெண்மணிதான் என்பதை எனருமை கோட்டாறு எடலாக்குடியினுடைய தாய்மார்களே, உங்களுடைய மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என்னருமை இளைய சமுதாயமே, அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். ஹஜ் பெருநாள்லாம் கொண்டாடி ஒரு சந்திப்பு அப்படிங்கிற நிகழ்வை நாம ஏற்படுத்தி இருக்கிறோம். என்னப்பா, உனக்கு இந்த மார்க்கத்தை நான் கொடுத்தேன், இஸ்லாம்ங்கிற உயரிய பாக்கியம் கொடுத்தேன். நம்ம இந்த வரலாறு இமாம் அவர்கள் சொன்னார்களே, இப்ராஹிம் நபியினுடைய தந்தைக்கு இந்த கலிமா சொல்லும் பாக்கியம் இல்லை, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பேர்களிடத்திலே சென்று கெஞ்சினார்கள், கதறினார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு நம்மிடத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி தந்திருக்கிறேன். அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக மாற்றி தந்துவிட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை என்னுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு ஒரு உயரிய ஒரு நிஅமத்தை அல்லாஹ் நிஅமத்துங்கறான். அந்த நிஅமத்தை நம்மள்ட்ட தந்திருக்கிறான். அல்லாஹ் கேட்பான், 2015 இந்த மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னாபின்னப்படுத்தப்படுவதற்குரிய ஒரு முயற்சி நடந்து ஒரு கலாச்சார சீரழிவில் இந்த சமூகம் எல்லாம் போய் இஸ்லாம்ங்கிறது ஏட்டுல ஒன்னாகவும் வாழ்க்கையில ஒன்னாகவும் மிக மோசமாக மாற்றப்படக்கூடிய ஒரு கால சூழல்ல கடையத்திரில இருந்தியப்பா நீ இஸ்லாமிய இளைஞனே, நீ என்ன செய்தேன்னு அல்லாஹ் நம்மகிட்ட கேட்பான். ஏதோ கடையத்திரி இளைஞர்கள்ட்ட மட்டும் இல்லை, இங்க வந்திருக்கிற எல்லார்ட்டையும் தான் கேட்பான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்கள்ட்டையும் கேட்பான். நம்ம அப்ப என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், எங்களால் முடிஞ்சது ஹஜ் பெருநாளைக்கு நாங்கள் ரொம்ப போராடி ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கோட்டாரனுடைய வரலாற்றையே மாற்றி எழுதுவதற்கு நாங்கள் முயற்சித்தோம். அப்படி சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய இளைஞர்களுக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கேட்குற நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஃபேஸ்புக்கில் அதை பற்றி எழுதினேன், வந்ததை ஷேர் பண்ணேன், வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் கருத்து சொன்னேன், என்னால் முடிஞ்சது அதுதான் என்று சொல்லி தப்பித்து விட முடியுமா? எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான மார்க்கம் அது. கொஞ்சம் அப்படியே தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள்ல ஒரு 180 கோடி மக்களுக்கு மட்டும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த 180 கோடி மக்கள்ல எத்தனை பேர் அதை பரிபூர்ணமாக உணர்ந்து அந்த நிஅமத்தை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய மக்கள்?
இந்த நேமத்தை நான் உனக்கு கொடுத்தேனே, இந்த மார்க்கத்தை கொடுத்ததற்காக வேண்டி நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற பொழுது நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உணர்வுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இந்த மார்க்கத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகத்தை அதை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். மறுமையிலே சில பேர்கள் சில விஷயங்களை அர்ப்பணித்ததாக சொல்லுவார்கள் என்பதற்கு ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி முடிக்கிறேன். அம்ர் இப்னுல் ஜமூஹ் அப்படிங்கிற ஒரு சஹாபி, ஒரு வயசான ஒரு சஹாபி, ரொம்ப வயசானவர், ஒரு கால் ஊனமுற்றவர், ஹேண்டிகேப். இவர் நொண்டி தான் இருப்பார். அவருக்கு 4 ஆண் மக்கள் உண்டு. உஹது போர்க்களத்துக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். சஹாபிகள் எல்லாரும் போறாங்க. இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அவருடைய ஆண் மக்கள் எல்லாம் போனாங்க. அம்ர் இப்னுல் ஜமூஹ் சொன்னாரு, எப்பா என்னையும் கூட்டிட்டு போங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அப்ப மக்கள் சொன்னாங்க, வேண்டாம் வாப்பா, நீங்க வயசான காலம், நீங்கெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. வயசானவங்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க ஒரு கால் ஊனமுற்றவர் வேற, நீங்க போர்க்களத்துல வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொன்னார்கள். இல்ல, என்ன கூட்டிட்டு போப்பா ரசூலுல்லாஹ். சில பெரிய வயசானவங்க அப்படித்தானே, இல்ல கம்பீரமா கூட்டிட்டு போ, என்ன நான் பேசிக்கிறேன் ரசூலுல்லாஹ்ட்ட அப்படின்னு சொன்னாங்க. மக்களும் பயந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையே தான் சொன்னாங்க, வயசானவங்களுக்கெல்லாம் போர்க்களத்தில் கலந்துக்கணுங்கிறது நிர்பந்தம் கிடையாது, நீங்கள் ஒரு கால் ஊனமுற்றவர் வேற, அதனால வேண்டான்னு 2-3 தடவை சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் வருத்தம் வந்து விட்டது. யா ரசூலல்லாஹ், நான் இந்த நொண்டி காலோடு சுவர்க்கத்தில் வலம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நபியே, அந்த ஆசையை நீங்கள் தடுக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிட்டாங்க. உஹது போர்க்களம், அவருடைய 4 மக்களும் மிக தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர் தன்னுடைய காலோடு நொண்டி கொண்டு வாளை எடுத்துக்கொண்டு எதிரிகளுடைய கூட்டத்திற்கு உள்ளே புகுந்தார். சில சஹாபிகள் கேட்டார்கள், ஒய்ன ததுஹபியா அம்ரே, எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, உஹதுடைய மலையடிவாரத்திலே நான் சுவர்க்கத்தினுடைய வாடையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், அதை நோக்கி செல்கிறேன் என்று சொல்லி நொண்டி காலோடு எதிரிகளுடைய கூட்டத்திற்கு உள்ளே புகுந்து ஏறத்தாழ 80 காயங்களோடு ஷஹீதாக்கப்பட்ட அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாளை வாஷரிலே நம்முடைய கூட்டத்தில் நின்று கொண்டு அல்லாஹ் கேட்பான், நான் இந்த மார்க்கத்தை கொடுத்தேனே முஸ்லிம்களே, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, இந்த மார்க்கம் உயர்த்தப்படுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய வார்த்தை உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ என்ன செய்தாய் சகோதரா என்று கேட்கிற பொழுது நொண்டி காலோடு வந்து கொண்டு அம்ர் இப்னுல் ஜமூஹ் சொல்லுவார், என்னருமை இஸ்லாமிய இளைய சமுதாயமே, உனக்கு 2 காலம் இருக்கிறதா, 56 இன்ச்சு மார்பளவு இருக்கிறதா, உனக்கு ஆஜாரபாகுவான கரங்கள் இருக்கிறதா, உனக்கு எல்லா சலுகைகளும் அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை கொண்டு வழங்கப்பட்டிருக்கிறது சகோதரா. நாளை நமக்கு முன்னால் ஒரு வயசான சஹாபி நொண்டி காலோடு மாஷரில் வந்து நின்று கொண்டு, அல்லாஹுவே உஹது என்ற போர்க்களம் வந்த பொழுது இந்த நொண்டி காலோடு வந்து என்னுடைய உயிரை உன்னுடைய பாதையிலே கொடுத்தேன் அல்லாஹ் என்று ஒரு மாற்று திறனாளி வந்து கொண்டு அவன் செய்த தியாகங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிற பொழுது, 2 காலுடையவனே, ஆஜானுபாகுவனே, செல்வம் படைத்தவனே, வாகனம் வைத்திருப்பவனே, இந்த 2015 இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பதற்குரிய எல்லா பாக்கியத்தையும் பெற்ற இளைஞனே, நாளை நீயும் மாஷரில் அல்லாஹ்விற்கு முன்னால் இருப்பாய். அம்ர் இப்னுல் ஜமூஹ் நொண்டி காலோடு வந்து அவர் செய்த தியாகத்தை சொல்லுகின்ற பொழுது நீ என்ன சொல்ல போகிறாய் சகோதரா? நீ என்ன சொல்ல போகிறாய்? நீ யோசிக்கணும். இப்படி நம்மள்ட்ட கேட்கிற நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன், நம்ம வாப்பா என்ன சொல்லுவாரு, நம்ம அம்மா என்ன சொல்லுவா, நம்ம அண்ணன் தம்பி என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்ல போறோம்? இப்னு உகைல் என்கிற கையும் காலும் முடமாகி போன ஒரு சஹாபி, போலியோல பாதிக்கப்பட்டது மாதிரி கையும் காலும் சூப்பி போயிருக்கும். தபூக்கினுடைய யுத்த களத்திற்காக வேண்டி ரசூல் அழைக்கிறார்கள். அது நீண்ட தூர பயணம், அதனால உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழமை போன்று 800 ஒட்டகங்களையும் 1000 முசூக்கு பேரித்தங்கனிகளையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதெல்லாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு சஹாபிகளும் எங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களால் முடிந்ததை கொடுக்கிற பொழுது, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உம்மா அவங்க படுத்து விரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பாய் வச்சிருப்பாங்களே, பேரிச்ச ஓலையினால் வேயப்பட்ட ஒரு பாய்,
அதே கிழிஞ்சு நாரா தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த பாயை எடுத்துட்டு வர்றாங்க. அதுதான் தாய்மார்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செய்த அர்ப்பணிப்பு. கொட்டாரனுடைய தாய்மார்களே, உங்களுடைய பரம்பரை என்ன தெரியுமா? உங்களுடைய வரலாறு என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உங்களுடைய மூதாதையர்கள் செய்த அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் மெத்தையிலே படுத்துக் கொண்டு 32 இன்ச் LCD டிவியிலே நீங்கள் சீரியல் பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய வரலாற்றை நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த மார்க்கம் இங்கே பரப்பப்படுவதற்காக, இந்த மார்க்கம் இங்கே சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய மூதாதையர்கள் அனுபவித்த அந்த தியாகங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகளிலே ஏசி ரூமிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம். கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள், கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஒரு உம்மா படுப்பதற்காக வேண்டி இருக்கிற ஒரே சொத்து அந்த தாய்க்கு. அந்த பாயையும் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார். அந்த பாயை என்ன செய்ய முடியும்? தபூக்கு போர்க்களத்திற்கு போற உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு மஸ்ஜிது நபவிக்கு முன்னால கொண்டு வந்து ஏலம் போடுறாங்க. அந்த உம்மா கிழிஞ்சு போன பாய் தான், தார்நாரா தொங்கிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அந்த தாயினுடைய ஆர்வத்தை பார்த்த சஹாபிகள் போட்டி போட்டார்கள் அதை ஏலம் வாங்குறதுக்கு, ஏலம் எடுக்கிறதுக்கு. 2 திர்ஹத்திற்கு ஒரு அடிமையினுடைய விலையே 2 திர்ஹம் தான். 2 திர்ஹத்தை கொடுத்து அந்த பாயை வாங்கி கொண்டார்கள். அந்த உம்மா அந்த 2 திர்ஹத்தையும் கொண்டு வந்து ரசூலிடத்திலே கொடுத்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு வாப்பா இல்லை நபியே, எனக்கு கணவன் இல்லை நபியே, எனக்கு சகோதரன் இல்லை நபியே, எனக்கு ஆண் மக்கள் இல்லை நபியே, நீங்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, இந்த மார்க்கத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக மக்களிடத்திலே நீங்கள் கேட்டபொழுது, யா ரசூலல்லாஹ், இந்த தாய்க்கு, இந்த பாவப்பட்டவளுக்கு தருவதற்கு ஒன்றுமில்லை நபியே, ஆண் மக்கள் இருந்தால் அனுப்பி வைத்திருப்பேன் யா ரசூலல்லாஹ், ஆண் மக்கள் இருந்தால் அனுப்பி வைத்திருப்பேன் யா ரசூலல்லாஹ், கணவன் இருந்தால் வாளுகெடுத்து போய் வாருங்கள் என்று அனுப்பி வைத்திருப்பேன் நபியே, சகோதரன் இருந்தாலும் அவனையும் பிடித்து கொண்டு வந்திருப்பேன் நபியே, நான் ஒரு பாவப்பட்ட அனாதை பெண்மணி யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே தருவதற்கு ஒன்றும் இல்லை நபியே, இந்த ஒரே ஒரு கிழிந்த பாய் இருந்தது நபியே, அதை கொண்டு வந்து ஏலம் போட்டு என்னால் முடிந்த 2 திர்ஹங்கள் இருக்கிறது நபியே, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா நபியே, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா நபியே. அந்த பாவப்பட்ட ஏழையான உம்மாவினுடைய அந்த கதறலை பார்த்து கதறி போனார்கள் சஹாபிகள். எல்லா சஹாபிகளும் ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு அனாதையான மூதாதையான ஒரு பெண்மணிக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? எல்லோரும் ஓடுகிறார்கள். தன்னால் முடிந்ததை கொண்டு வந்து ரசூலுக்கு கொடுத்து சொர்க்கம் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓடுகிறார்கள். ஒரு சஹாபி தெருவழியாக ஓடுவதை பார்த்து கையும் காலும் சூம்பி போன போலியோ நோய் போன்ற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு உள்ளே இருந்து, குடிசை வீட்டிற்கு உள்ளே இருந்து ஓடுவதை பார்த்து கொண்டிருந்த இந்த சஹாபி ஒரு சஹாபி இடத்திலே கேட்டார், வைன தத்ஹபி யா சஹாபி, தோழரே எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், மஸ்ஜிது நபவியிலே நமக்கு இருப்பவற்றை கொடுத்து சொர்க்கம் வாங்குவதற்காக வேண்டி எல்லா சஹாபிகளும் சென்று கொண்டிருக்கிறார்கள், என்னால் முடிந்ததை கொடுத்து நானும் சொர்க்கம் வாங்க செல்கிறேன் தோழனே, நானும் சொர்க்கம் வாங்க செல்கிறேன் தோழனே என்று சொன்ன பொழுது இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த குடிசை வீட்டிலே தடவி பார்க்கிறார்கள். அந்த உம்மாவிற்கு ஒரு கிழிந்த வாய் இருந்தது. ஆனால் இப்னு உகைலுடைய வீட்டில் கிழிந்த வாய் கூட இல்லை சகோதரா, கிழிந்த பாய் கூட இல்லை. தேடி பார்க்கிறார், ஒன்றும் இல்லை. தவழ்ந்து தவழ்ந்து வெளியே வருகிறார். நமக்கெல்லாம் தெரியும், அரிப்பு தெருவை சார்ந்த ஒரு இளைஞன் ஒரு வண்டியில அப்படியே எல்லா பள்ளிவாசலுக்கும் வருவார். கையும் காலும் ஊனமாகி போன ஒரு சகோதரன். அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் இப்னு உகைல் என்கிற சஹாபியினுடைய ஓர்மை எனக்கு வரும். அந்த சஹாபியும் இப்படித்தானே தவழ்ந்து சென்றிருப்பார். இவருக்காவது இன்றைக்கு நவீன வாகனம் இருக்கிறது, அவருக்கு அன்றைக்கு நவீன வாகனம் கூட இல்லை. வீட்டிலிருந்து தெருவிலே இறங்கு, கடை தெரு இளைஞர்களே, நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். என்னைக்காவது மீன் வாங்க போயிருக்கீங்களா? உம்மா சொன்னா வாப்பா சொன்னாங்கன்னு சொல்லி இறைச்சி வாங்க போயிருக்கீங்களா? பர்ச்சேஸுக்கு போயிருக்கீங்களா? கணேஷுக்கோ அல்லது லின்ஸுக்கோ டெரிக்குக்கோ போயிருக்கிறீங்களா? பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்க போவீங்க. ஆனால் எல்லாவற்றையும் உங்களுக்கு உங்களுடைய பெற்றவர்கள் வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே தருகிறார்கள். மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்றால் என்னருமை இஸ்லாமிய இளைஞர்களே, இப்னு உகைல் என்கிற ஊனமுற்ற சஹாபி, அவருக்கு 220cc பைக் இருக்கவில்லை சகோதரா.
அவருக்கு அணிவதற்கு செருப்பில்லை சகோதரா. ஊனமுற்ற அந்த காலை கொண்டு தவழ்ந்து 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 ஏதாவது வேலை கிடைக்குமா என்று மதீனாவிற்கு வெளியே செல்கிறார். எல்லோரும் மஸ்ஜிது நபவியை நோக்கி ஓடி வருகிறார்கள். இவர் மதீனாவிற்கு வெளியே செல்கிறார். ஒரு யூதன் அந்த யூதனிடத்திலே சென்று எனக்கு வேலை வேண்டும் என்கிறார். உன்னால என்னப்பா வேலை பார்க்க முடியும் அப்படின்னு, ஏதாவது ஒரு வேலை கொடு, எனக்கு இப்ப கொஞ்சம் கூலி வேணும். என்கிட்ட இருக்கிறது தோட்டம் இருக்கு, தோட்டத்துல தண்ணி எடுத்து பாய்ச்சணும், அது உன்னால முடியாது, அதை தவிர வேற வேலை என்கிட்ட இல்லைன்னு அவர் சொல்கிறார், எனக்கு அந்த வேலையை கொடுங்கள் என்று கேட்டு அந்த யூதன் கொண்டு வந்து வாளியையும் கயிறையும் கொண்டு வந்து கொடுக்கிறார். இவர் இருக்கிற அந்த சூம்பி போன கையால எடுத்து வாளியை உள்ள விட்டு, அன்னைக்கு கிணறெல்லாம் கொஞ்சம் தாழ்வாக தான் இருக்கும், அப்படித்தானே இல்லையா? அரபு தேசங்களில் கிணறெல்லாம் பெரிய அளவுக்கு ஹைட்டாக கட்டி வச்சிருக்க மாட்டாங்க, தாழ்வாக தான் இருக்கும். அதில் உட்காந்துட்டு அப்படியே கயிறை உள்ள விட்டுட்டு ரெண்டாவது இழுக்கணுமே வாளியை, அந்த சூம்பி போன ஒரு கையினால் இழுக்கிறார், இன்னொரு கையை இல்லை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு கையால இந்த சூம்பி போன கையில் அப்படி சுத்திட்டு இழுக்கிறார், இப்படி இன்னொரு கையால இழுக்க முடியல, தன்னுடைய வாயை வைத்து கடித்து இழுக்கிறார். இப்படியே கடிச்சு கடிச்சு அவர் தண்ணி பாய்ச்சுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த யூதன் வந்து பார்க்குறான், இப்னு உக்கையில காணல. ஒரு பேரிச்ச மரத்துக்கு அடியில ரத்தம் அப்படியே வாயிலிருந்தும் துடையிலிருந்தும் ரத்தம் அப்படியே ஒழுக ஒழுக மயங்கி கிடக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு பயமா போச்சு. என்னடா அந்த மனுஷன் வந்து வேலை கேட்டு வேலை கொடுத்தா கடைசியில் தோட்டத்தில் மயங்கி கிடக்கிறாருன்னு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து அவரை தெளிச்ச உடனே, மயக்கம் தெளிந்தவுடன் இப்னு உக்கையில் கேட்டார், எனக்குரிய கூலி எங்கே? என்னப்பா ரத்தம் போயிட்டு இருக்கு, நீ என்ன கூலியை கொடுக்கிற? கூலியை கொடு. கூலியை வாங்கி கொண்டு வந்து அந்த தெருவிலே தவழ்ந்து 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 வருகிறார். மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவழ்ந்து தவழ்ந்து வருகிற இப்னு உக்கையிலுடைய அந்த வருகையை பார்த்து எழுந்திருக்கிறார்கள், ஓடுகிறார்கள். இப்னு உக்கையிலே, இப்னு உக்கையிலே. ரசூலினுடைய பண்பு என்ன தெரியுமா? பாவப்பட்ட மனிதன் யார் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டாலும் அத்துணை கொடுமைகளுக்கும் தீர்வு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமுடைய அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி இப்னு உக்கையிலே நோக்கி வருகிறார்கள். இப்னு உக்கையிலே, என்ன நேர்ந்தது இப்னு உக்கையிலே? யார் உங்களை அடித்தது? யார் உங்களை கொடுமைப்படுத்தியது? உங்களுக்கு ரத்தம் வருகிறது, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது, யா ரசூலல்லாஹ், யாரும் என்னை தாக்கவில்லை நபியே, யாரும் என்னை அடிக்கவில்லை நபியே, யாரும் என்னை துன்புறுத்தவில்லை நபியே. வீட்டில் இருந்து கொண்டிருந்த நேரத்திலே சஹாபிகள் மஸ்ஜிது நபவியை நோக்கி ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னவென்று காரணம் கேட்டபொழுது, மஸ்ஜிது நபவிக்கு கொண்டு வந்து எதையாவது கொடுத்து இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தியாகம் செய்தால் அல்லாஹ்வினுடைய ரசூல் சுவர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறார்கள் என்கிற செய்தியை கேட்டபொழுது வீட்டில் தேடி பார்த்தேன் நபியே, எனக்கு ஒன்றுமில்லை நபியே, என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை நபியே, ஆனாலும் என்னுடைய ஊனம் சுவர்க்கத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது அல்லவா நபியே. எனவே ஒரு யூதனிடத்திலே வேலை கேட்டு அந்த வேலை செய்கிற பொழுது எனக்கு சின்ன சிரமங்கள் ஏற்பட்டது நபியே, அதை நான் தாங்கிக் கொள்கிறேன் நபியே. யா ரசூலல்லாஹ், இதோ இப்னு உக்கையிலுடைய பங்களிப்பு இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இப்னு உக்கையிலுக்கு சொர்க்கம் கிடைக்குமா நபியே? இப்னு உக்கையிலுக்கு சொர்க்கம் கிடைக்குமா நபியே? ஊனமுற்ற அந்த சஹாபியுடைய எண்ணமும், நமக்கு தான் ஊனமாச்ச, நமக்கு தான் கடமை இல்லையே, நமக்கு தான் இதை செய்ய வேணுங்கிற ஆவல் இல்லையே என்பதல்ல. நம்மால் முடிந்தது, இந்த மார்க்கம் அல்லல் படுகிற பொழுது, இந்த மார்க்கம் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது, சக முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்ற பொழுது, அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு ஏதாவது இழிவு ஏற்படுகிற பொழுது, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி எல்லோரும் அவர்களால் முடிந்ததை செய்கிற பொழுது என்னால் என்ன செய்ய முடியும்? யா ரசூலல்லாஹ், என்னால் முடிந்தது நபியே, இதை செய்திருக்கிறேன் நபியே, எனக்கும் சொர்க்கம் கிடைக்குமா நபியே? நாளை அல்லாஹ் கேட்கிற பொழுது அம்ர் இப்னுல் ஜமூஹ் நொண்டிக்காலோடு வருவார். இப்னு உக்கைல் தவழ்ந்து தவழ்ந்து வருவார். அருமை இஸ்லாமிய இளைஞனே, நாம் எப்படி வருவோம்? அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களால் முடிந்ததை கொடுத்தோம், எங்களால் முடிந்ததை கொடுத்திருக்கிறோம், அல்லாஹ்வே எங்களால் முடிந்ததை கொடுத்தோம். நாம் என்ன சொல்ல போகிறோம் சகோதரர்களே? என்ன கொடுத்திருக்கிறோம்? எதை இழந்திருக்கிறோம்? எதை அர்ப்பணித்திருக்கிறோம்? என்ன தியாகத்தை செய்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வரலாறு, ஒரு குள்ளமான ஒரு சஹாபி. அவர் அது வரைக்கும் அவருடைய பேரு கூட ஹதீஸ்ல பதிவு செய்யப்படல, யாருக்கும் தெரியாது. நம்ம ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் ஆஜானுபாகுவா இருந்தாச்சுன்னு சொன்னா எல்லாரும் பார்ப்பாங்க, அப்படித்தானே? கொஞ்சம் ஆஜானுபாகுவா, ஹைட்டா, நம்ம உகா சேவா தலைவர் கபூர் அண்ணா மாதிரி
கொஞ்சம் ஹைட்டா இருந்தாச்சுன்னு சொன்னா சமூகத்தில் உயர்ந்த மனிதர்கள். அவர் உண்மையில உள்ளத்தாலும் உயர்ந்தவர். ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆதரவு வைக்கணும். அப்போ அந்த கொஞ்சம் உயரமான ஆஜானுபாகுவான ஆளை எல்லாருமே கவனத்தில் கொள்ளுவாங்க. இயற்கையா உள்ளது. லட்சுமண் மஹால்ல கூட முண்டி அடிச்சுட்டு உள்ள போற நேரத்தில் ஹைட்டானவங்க தான் முதல்ல போவாங்க. நம்மெல்லாம் ஆலிம் சாதா குத்துபா ஓதுறது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம தான் முண்டி அடிச்சு இல்ல பின்வாசல் வழியா உள்ள போய்க்கிடணும். அது நம்ம திறமை. அப்ப பொதுவாக உயரம் குறைந்த கட்டையான மெலிந்த, கட்டையாவும் இருக்கிறாரு மெலிஞ்சும் இருக்கிறாரு, ஆளு பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி விகாரமாவும் இருக்கிறாருன்னா அப்ப யாரு தான் அவரை கண்டுக்குவா? அப்படிதானே? நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல அவரை வச்சிருப்போமா? அப்படி இருக்கிற ஒரு சஹாபி, அவருடைய பேரு கூட நிறைய பேருக்கு தெரியல. ஹைபருடைய யுத்த களம், எல்லாரும் போருக்கு கிளம்புறாங்க, இவரும் வர்றாரு. யார சொல்ல, நானும் வர்றேன. அவருடைய ஆர்வத்தை பாருங்க, நானும் வர்றேன. எல்லாம் சொன்னாங்க, நீங்க எதுக்கு சகோதரா? வாள் இருக்குதே, இப்ப அலி ரலியல்லாஹு அவனுடைய வாள் எல்லாம் நம்ம பாக்குறோம் மியூசியத்தில், அப்படித்தானா? அந்த வாளை விட கட்டையா இருப்பாரு. நீங்க எதுக்கு அப்படின்னா, இல்ல நபியே நானும் வரணும், நானும் வரணும். ஆர்வத்தோடு வந்துட்டாரு. ஹைபரை நோக்கி பெரிய படை. அல்ஹம்துலில்லாஹ், ஹைபருக்கு பின்னால்தான் மிகப்பெரிய செல்வம் இஸ்லாத்துக்கு கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் வரலாறு படிச்சு நமக்கு தெரியும். எல்லாரும் மும்முரமா போய் போர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவரும் வரிசையில வந்து நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்க, இந்த வந்திருக்கக்கூடிய சஹாபிகளுடைய ஒட்டகத்துக்கு குதிரைக்கு புல் அறுத்து போடுங்க. நம்ம அந்த மாதிரி வேலைன்னா ரொம்ப விருப்பப்படுவோம். நம்ம இந்த மாதிரி வேலை, நல்ல வேலை, களத்துக்கெல்லாம் என்ன விடாதீங்க. நம்ம இப்படி ஓரமா இருந்து, எடலாக்குடியினுடைய இளைஞர்கள் உண்மையிலேயே இந்த தசவுஃபினுடைய உச்சகட்டத்துக்கே போயிட்டாங்க. வந்த உடனே சொல்லிட்டாங்க, ஆலிம்சா தயவு செஞ்சு யாருடைய பேரையும் நீங்க சொல்லாதீங்க, நாங்க வந்து அந்த அளவுக்கு எங்களை வெளிப்படுத்திக்க விரும்பல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய இஹ்லாஸான அந்த நிய்யத்தை அங்கீகரிப்பானாங்க. அதனாலதான் முன்னால இருக்கிறவங்க பேரை சொல்றேன். தம்பிமார்கள் பேரை சொன்னா கோவிச்சுக்குவோம். நாங்க பேருக்காக வேண்டியெல்லாம் இதை செய்யல, இன்ஷா அல்லாஹ் இதை நிரந்தரமாக நாங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி துவா மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் ஒதுங்கியே இருக்கிறாங்க பாருங்க. அப்போ இவர் ஒட்டகத்துக்கு புள்ள இருக்கிறதா யாரு சொல்ல, நான் அங்க போறேன, இல்ல நீங்க இதை செய்தா போதும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் மாறு சொல்ல முடியாத. அவர் போய் உட்காந்து பாவம் போல புல்ல அறுத்து போட்டு ஒட்டகங்களுக்கு குதிரைக்கும் போட்டுட்டே இருக்கிறாரு. போர் உச்சகட்டம். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்களுக்கு வெற்றி, பெரிய செல்வ செழிப்புகள் எல்லாம் வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் வர வர பங்கு வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் போர் நடக்குது, இன்னொரு இடத்துல கனிமத்துகள் வந்த உடனே எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவருடைய பங்கு ஒரு பொருட்களி மாதிரி ஒரு பார்சல், அதையும் கொண்டு வந்து ஒரு சஹாபிட்டு கொடுத்து, இதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. உடனே ஒரு சஹாபி இந்த பார்சலையும் தூக்கிட்டு இந்த பொருட்களையும் தூக்கிட்டு அப்படியே வந்தார். இவர் பாவம் போல புல்ல எடுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்னால கொண்டு வந்து இந்த பார்சலை கொடுத்தாங்க. பார்சல் அப்படியே எடுத்துட்டு விரிச்சு பார்த்தாரு, உள்ள ஃபுல்லா வைரம், வைடூரியம், ஜுவல்ஸ். நம்ம வீட்டில் ஒரு நெக்லஸை வாங்கிட்டு போனாலே, ஏ அல்லாஹ், என் மாப்பிள்ள இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு காரியம் செய்திருக்கிறாரு. நம்ம வீட்டில் என்ன புகழுக்கு, ஏன் மகன் அதோ பாசக்கார புள்ள துபாயில இருந்து கொண்டு வந்ததுலா அப்படின்னு அவன் ஜுவல்ஸையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் பிளாட்டினத்தையும் கொண்டு வந்தாதான் நம்ம மதிப்போம். அப்படிதானே இல்லையா? இவர் முன்னால கொண்டு வந்து போட்ட உடனே இவர் அப்படியே பாவம் போல பார்த்தாரு, மேல பார்த்தாரு. மேல பார்த்து அந்த பார்வை இருக்குது, சஹாபிகள் நினைச்சிட்டாங்க, ஓ இவருக்கு இது போதாது போல தெரியுது. ஆனா அந்த வரலாறு நமக்கு தெரியும். மக்காவாசிகளுக்கு எல்லாம் நிறைய கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ், முஹாஜிர்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. அது கொஞ்சம் சின்ன சலசலப்பாச்சு. அப்பதான் சொன்னாங்க, அன்சாரிகள் என்ன கொண்டு போறாங்க அப்படின்லாம் சொன்ன வரலாறு நம்ம புகாரில முஸ்லிம்ல எல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ இவருக்கு இது போதலையோ அப்படின்னு நினைச்சிட்டு, சரி என்னடா இவரு கொடுத்ததை கொண்டு திருப்தி பட்டுக்கிட வேண்டியதானே, புல்லு தானே அறுத்தாரு. அப்ப அவரும் மறுத்து பேசினாரு, யார சொல்லா எனக்கு ஜிஹாதுல கலந்துக்கணும்னு ஆசைன்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இன்ஷா அல்லாஹ் புல்லறுத்து போட்டாலும் ஷஹீதுகளுக்குரிய அந்தஸ்து, ஜிஹாதுல கலந்துகிட்ட அந்தஸ்து, வாள் பிடிச்சு போர் செஞ்ச அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் துவா செய்யறேன்னு சொன்ன உடனே தான் போய் புல்லு அறுக்க போனாரு. இப்ப கொண்டு வந்து போட்டு இதை பார்த்த உடனே சஹாபிகள்லாம் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவர் அந்த பார்சலை தூக்கிட்டு அப்படியே வந்தாரு. ஹதீஸிலே வருகிறது, கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னால அப்படி கொஞ்சம் அப்படி டக்குன்னு, ஆளு கொஞ்சம் ஹைட்டு கம்மி தானே, குனியவும் முடியாதுங்கிறதுனால டக்குன்னு போட்டுட்டாரு. சஹாபிகளுக்கு இது கொஞ்சம் விரும்பல. என்னடா இவர் கொஞ்சம் அநாகரீகமா நடந்துக்கிறாரோ, வேணும்னா கேட்க வேண்டியதானே, கேட்கறவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் கொடுக்கத்தானே செய்யறாங்க, இவர் கேட்ட வேண்டியதானே, எப்படி கொஞ்சம் அநாகரீகமா நடந்துக்கிறாரோ அப்படின்னு முகம் சுளிக்கிற மாதிரியான இருந்த அந்த நேரத்தில் அவர் சொன்னார், அவர் சொன்ன அந்த வார்த்தை, நம்மள மாதிரி உயரம் இல்லை, நம்மள மாதிரி நிறம் இல்லை,
நம்மள மாதிரி ஹைட்டும் இல்லை வெயிட்டும் இல்லை. அந்த குள்ளமான அந்த சஹாபி அவர் சொன்னார், மத்தபாதுகலி ஹதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் இதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து கைபர் வரையிலும் உங்களை பின்பற்றி வரவில்லை நபியே. எனக்கு வைரம் வேண்டாம் யா ரசூலல்லாஹ், வைடூரியம் வேண்டாம் யா ரசூலல்லாஹ், தங்க நகைகள் வேண்டாம் யா ரசூலல்லாஹ், தீனாரும் திர்ஹங்களும் எனக்கு அவசியம் இல்லை யா ரசூலல்லாஹ். நான் இதற்காக வேண்டி உங்களுக்கு பின்னால் வரவில்லை நபியே. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. உமர் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க துணிந்து வாளை எடுத்து புறப்படுகின்ற பொழுது எதிரிகள் எல்லாம் சின்ன பின்னமாக சிதறடிக்கப்படுகின்ற அந்த காட்சியை நான் பார்த்திருக்கிறேன் நபியே. ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹதுடைய போர்க்களத்திலே எதிரிகளுடைய கூட்டத்திற்கு உள்ளே புகுந்து சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்டு பின்னால் கையும் காலும் தலையும் மூக்கும் நாக்கும் மறுக்கப்பட்டு ஷஹீதாக வீழ்ந்து கிடக்கின்ற அந்த காட்சியை பார்த்து நீங்கள் கண்ணீர் வடித்த அந்த நிகழ்வையும் பார்த்திருக்கிறேன் நபியே. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? கைபருடைய சொத்துக்களை கொண்டு போய் நான் நீண்ட நாள் வாட வேண்டும் என்பதல்ல, நான் ஒரு பெண்ணை கட்டி அவளுக்கு இதை அணிவித்து அழகு பார்க்க வேண்டும் என்பதல்ல நபியே. யா ரசூலல்லாஹ், நானும் வாழ்வெடுத்து உள்ளே செல்ல வேண்டும் நபியே. நானும் களத்திற்கு செல்ல வேண்டும் நபியே. நானும் வாளை வீச வேண்டும் நபியே. எதிரிகள் என்னை தாக்க வேண்டும் நபியே. அப்படி எதிரிகளுடைய அம்பு என்னுடைய இரோ இருக்கிறதே இந்த இடத்திலே யா ரசூலல்லாஹ், சஹாபிகள் சொல்கிறார்கள், அவர் தன்னுடைய கழுத்தை இப்படி காட்டிக்கொண்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த கழுத்திலே ஒரு அம்பு தைத்து அது பின்னால் வர வேண்டும் நபியே. நான் ரத்தம் சிந்த 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 ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு என்னுடைய தரஜாக்கள் சுவர்க்கத்திலே உயர்த்தப்பட வேண்டும் நபியே. அப்படி ஷஹீதாகி நான் வீழுகிற இந்த நேரத்திலே, அப்படி ஷஹீதாகி நான் வீழுகிற இந்த நேரத்திலே என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஒரு சுவர்க்கவாசியாக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்த ஷஹீதாக நான் இந்த பூமியிலே விட வேண்டும் நபியே. அந்த பாக்கியத்திற்காக வேண்டித்தானே யா ரசூலல்லாஹ் நான் வந்தேன். இதை கொடுத்து என்னை இழிவுபடுத்தி விட்டீர்களே நபியே. எனக்கு என்ன இத ஆசை? எனக்கு என்ன ஜுவல்ஸா வேணும், வைரமா வேணும், திர்ஹமா வேணும், தீனார்களா வேணும்? இதெல்லாம் வேண்டாம் நபியே, நான் அதற்காக வேண்டித்தான் வந்தேன் நபியே. இப்படி சொன்ன உடனே அதுவரையிலையும் இவரை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருந்த சஹாபிகள்லாம் திக்கிச்சு போனாங்க. என்னடா இவரு, இந்த உயரம் குறைந்த இந்த ஒல்லியான மனுஷன் இந்த மார்க்கத்தின் மீது இவ்வளவு பற்றா, ஷஹீதாக வேண்டும் என்று இவ்வளவு பெரிய வேட்கையா? இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஒரு ஆள்கிட்ட இருந்து வாளை வாங்கி அவர்கிட்ட கொடுத்தாங்க. சரி, உங்க நியத்து போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவரு வாளை இப்படி தூக்கி தோல்ல போட்டாரு. வாளை தூக்குற எனர்ஜி கூட அவர்கிட்ட இல்லை. வாளை தூக்கி இப்படி பிடிக்கிற எனர்ஜி கூட அவர்கிட்ட இல்லை. அந்த வாளை வாங்கி தோளிலே போட்டார். சஹாபிகள் சொல்கிறார்கள், அவர் அப்படியே நடந்து போனாரு. அவருக்கு பின்னால் அந்த வாளு கோடு போட்டுட்டே போச்சு. நாங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அவருடைய அந்த பேச்சு எங்களை எல்லாம் ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. அப்படி பேசி அந்த சபை கலையில திடீர்னு கைபரில் இருந்து ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மூடி வைக்கப்பட்ட அந்த ஜனாசா திறந்து பார்த்த பொழுது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த கழுத்திலே அம்பு வாய்ந்து நான் இந்த கைபரனுடைய யுத்த களத்திலே ஷஹீதாக்கப்பட வேண்டும் நபியே என்று கூறி போன அந்த சஹாபி சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்டு அவருடைய கழுத்திலே அம்பு தைத்து அந்த அம்போடு கொண்டு வந்து அவர் ரசூலுக்கு முன்னால் கிடத்தப்பட்ட அந்த காட்சியை பார்த்த பொழுது, அல்லாஹுவே அல்லாஹுவே அல்லாஹுவே, உயரம் குறைந்த அந்த சஹாபியினுடைய உயர்ந்த எண்ணத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அல்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருடைய ஈமான் எங்களை புல்லரிக்க செய்து விட்டது என்று சொன்னார்கள் சஹாபிகள். அந்த ஜனாசாவை ரசூலே குழி தோண்டி, ரசூலே குழியில இறங்கி, ரசூலே கஃன் செய்து, ரசூலே அடக்கினார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த சஹாபிக்கு என்று நாங்கள் வியந்து போனோம் என்று அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபிகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சகோதரா, ஒரு உயரம் குறைந்த ஒல்லியான சஹாபி, அவரும் நாளைக்கு மஹ்ஷர்ல வருவாரு. அல்லாஹ் என்ன செய்தேன்னு கேட்கிற நேரத்துல நான் என்னுடைய உயிரை கொடுத்தேன் அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது, இடலாக்குடியினுடைய இளைய சமுதாயமே,
நாம் எதை கொடுத்திருக்கிறோம்? மார்க்கத்திற்காக. நம்ம மாட்டுக்கறிக்காக வேண்டி உயிரை கொடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், மார்க்கத்திற்காக வேண்டி எதை கொடுத்திருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீ இப்ப வாள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சூளாயுதம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேலாயுதம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, டெட்டனேட்டர் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறந்த ஜனநாயக நாட்டில் பிறந்து முஸ்லிமாக வாழ்வதற்குரிய அனைத்து உரிமைகளும் இங்கே இன்றைக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சைனாவிலே சுஜூது செய்ய முடியவில்லை, சிரியாவிலே சுஜூது செய்ய முடியவில்லை, உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே சுஜூது செய்ய முடியவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், சுஜூது செய்வதற்கு நிறைய பள்ளிவாசல்கள் இங்கே இருக்கிறது. சுபூஹில் நாம் எத்தனை பேர் சுஜூது செய்கிறோம்? நீ பெரிய போர்க்களத்துக்கு எல்லாம் போக வேண்டியதில்லை, கொஞ்சம் போர்வையை உதறு. நீ வாழ வீச வேண்டிய அவசியம் இல்லை, போர்வையை தூக்கி எறி. அணிவகுத்தினில் அல்லாஹுவினுடைய படையாக நினைத்துக் கொண்டு மலாயிக்கத்துமார்கள் நிற்கிற அந்த சஃபிலே இன்ஷா அல்லாஹ் சுபஹிலிருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல, இன்னைக்கு போய் படுக்கிறது தான். ப்ரோக்ராம் முடிஞ்சுதானே படுத்திருக்கிறோம், பார்த்துக்கலாம், நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஷைத்தான் நாளைன்னு சொல்லி ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபருக்கு போறது வரைக்கும் நாளை தான். நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து. அல்லாஹ் நாளைக்கு கேட்கிற நேரத்தில் என்ன கொடுத்தாய் என்று கேட்கிற நேரத்திலே என்னால் முடிந்ததை கொடுத்தேன் அல்லாஹ். அல்லாஹுவே, நான் தொடர்ந்து சினிமா பார்க்கக்கூடியவன் அல்லாஹ். என்றைக்கு நான் பயான் கேட்டேனோ அன்றையிலிருந்து நாளை அம்ர் இப்னுல் ஜமூஹ் வந்து நொண்டிக்காலோடு வருகிற பொழுது, இப்னு உகைல் தவழ்ந்து வருகிற பொழுது, இன்னொரு சஹாபி கட்டையான உருவத்தோடு வந்து நிற்கிற பொழுது, அல்லாஹுவே, நான் தொடர்ந்து சினிமா பார்க்கக்கூடியவன் அல்லாஹ், நான் சினிமாவை உனக்காக வேண்டி விட்டு விட்டேன் அல்லாஹ். ஏத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். நான் பாடல்களை கேட்கக்கூடியவன் அல்லாஹ், உனக்காக வேண்டி அந்த இசையினுடைய ரசனை உனக்காக வேண்டி விட்டு விட்டேன் அல்லாஹ். என்னுடைய மொபைலில் நிறைய அந்நிய பெண்களுடைய அன்நோன் நம்பர் இருந்தது அல்லாஹ். நிறைய அடையாளம் தெரியாத பெண்களோடு இரவு நேரத்திலே சல்லாபித்துக் கொண்டிருந்தேன் அல்லாஹ். அல்லாஹுவே, உனக்காக வேண்டி அத்துணை மெசேஜ்களையும் டெலிட் செய்து விட்டேன் அல்லாஹ். சுவர்க்கத்தினுடைய ஹூர்லீன்களுக்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய அனைத்து கடிசனை பெண்களிடத்திலே இருந்தும் நான் விடுபட்டு விட்டேன் அல்லாஹ். நீதி வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். வயசான ஆட்கள் தான் இன்ஷா அல்லாஹ் சொல்றது மாதிரி இருக்கு. வயசான ஆட்கள் இனி எங்க சீரியல், இனி எங்க சினிமா, இனி எங்க கடலை. இப்ப இளைஞர்கள் தான் இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் அந்த தீர்மானத்துக்கு வந்துதானே இந்த கூட்டத்தையே நடத்துறோம், திரும்ப என்ன தீர்மானம், நாங்க ஏற்கனவே எடுத்த தீர்மானம் தானே அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த எண்ணத்தை, இந்த நீயத்தை, இந்த செயல்பாடுகளை அங்கீகரித்து அவனுடைய பொருத்தம் பெற்ற நல்ல தாய்மார்களாக, நல்ல தந்தைமார்களாக, நல்ல பிள்ளைகளாக இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை உருவாக்கிய இடலாக்குடி சமுதாயம் மீண்டும் இந்த மாவட்டத்தில், இந்த மண்ணில் மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை படைக்கக்கூடிய பாபா காசிம் வலியுல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உன்னத வாரிசுகளாக நம் அனைவர்களையும் மாற்றி அமைத்து தந்தருள் புரிவானாக. நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் கூலி மறுமையில் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவை வேண்டிக் கொண்டு அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த இளைஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் கியாமத்தின் நாள் வரையிலும் நிலை பெற செய்த தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்வதோடு இந்த நிகழ்வை மிக சிரமப்பட்டு, சும்மா சாதாரண சிரமம்னு எல்லாம் சொல்ல முடியாது, நிறைய பேர் சென்னைக்கு போனோம், படிக்க போனோம், காலேஜுக்கு போனோம், அந்த சிரமத்தையெல்லாம் கூட 2 நாள் தள்ளி போட்டு இன்னைக்கு இருந்து அவர்கள் நடத்திய இந்த இளைஞர்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜமாத்தினுடைய தலைவர் ஊக்குவிச்சது மாதிரி நம்ம எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் ஊக்குவிச்சு இனிமேல் இந்த இளைஞர்களுடைய பயணம் இந்த பாதையிலேயே இருப்பதற்கு நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த இளைஞர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரன் ஃபித்தாரேன் என்று நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.